குழல் ஆட்சியர். ஆகவே அங்க வாசன் அருங்குழல் ஆட்சியர்னால அவருடைய முடியிலே இயற்கையாகவே அந்த மனம் இருக்குது. இதான் நம்ம ஊர்ல சண்டை இல்லையா? செயற்கையா இதுவான்னு கேட்டு ஒரு ராஜா சண்டை போட்டாக்கா போய் நின்று அவர் கொண்டு அவர் அடி பண்ணி ஒவ்வொரு எல்லாம் நடந்தில்லை. நம்ம சித்தாந்தத்தைப்படி பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த மனம் உண்டு. அப்பதான் நம்ம சொல்றோம். அதனாலதான் அது முன்னாடியே ஆரம்பிச்சு சண்டை போட முடிஞ்சா கூட இதுதான் உண்மையான நிலையம். அப்ப பார்வதி கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த கடைக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம பொறுத்தவரைக்கும் இதுதான். அப்ப அவன் என்ன சொல்றாங்க, இந்த சத்தம் கேட்கலையா, சத்தம் கேட்கலனா கூட பரவாயில்ல, வாசனையாக நீ குடிச்சிக்கணும் போது இந்த ஊரே கமலரா மாதிரி பேர்றாங்க. அந்த வாசம் எதனால ஏற்பட்டிருக்கு? கண்ணனுடைய பெயர்களை சொல்லுவதனாலும் ஏற்பட்டு. இவங்க முடியல மட்டும் வரல, கண்ணனுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே அவர்கள் செய்வதனாலே அந்த வாசனை வந்திருக்கிறது. ஆகவே அதுதான் ஒரு சத்தம்னா கூட அது பற்றி இல்ல. இன்னொரு சத்தம் என்ன, காசும் பிறப்பும் கலகலப்ப. அவங்க போட்டிருக்கிற நகைகள் இருக்க ஆமைத்தாலி உண்மைத்தாலி என்று சொல்கிறாங்க. அதாவது தாலி என்பது இப்ப நம்ம உபயோகப்படுத்துற தாலி இல்லை, அப்ப அழகுக்காக போடப்பட்டதுதான். ஏன்னா ஆண்டாள் காலத்துல தாலி கட்டுற பழக்கம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இன்னைக்கு டிவி காரணம் சினிமா காரணம் புடைக்கிறதே தாலி வச்சுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜனங்க அந்த தாலி மேல ஒரு பெரிய